மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த மாசம் முழுக்கவே திரைப்பிரபலங்களோட திருமண செய்தியா தான் வந்துகிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவுல மிகவும் திறமையான நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் வரலட்சுமி சரத்குமார். வெறும் ஹீரோயினா மட்டும் இல்லாம பல்வேறு மாறுபட்ட கதாபாத்திரங்களையும் நடிச்சிட்டு வராங்க. இவங்களுக்கு கடந்த மார்ச் மாசம் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை அப்படின்றவர் கூட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நிக்கோலைக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கக்கூடிய நிலையில அவரு விவாகரத்து பெற்றவர். இது குறித்து ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்கள்ல கருத்து பதிவிட்டு வந்த நிலையில அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா எங்க அப்பா கூட தான் இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டாரு, ஏன் அவர் நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி வரலட்சுமி சரத்குமார் ரிப்ளை ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில திருமண ஏற்பாடுகள் விறுவிறுப்பா நடைபெற்று வரும் நிலையில சரத்குமார் குடும்பத்தினர் நடிகர் ரஜினிகாந்த், அவங்களோட மனைவி லதா மற்றும் மகள் ஐஸ்வர்யா ஆகியோரை போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய வீட்டுல சந்திச்சு வரலட்சுமியோட திருமண அழைப்புதல கொடுத்திருக்காங்க. இது குறித்து தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு இருக்கக்கூடிய வரலட்சுமி, ரஜினிகாந்த் மற்றும் லதா அவங்க கிட்ட எங்களோட திருமண அழைப்பை நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் நடிகர் பிரபு, MP கனிமொழி, நடிகர் கமலஹாசன் அவர்களையும் நேர்ல சந்திச்சு அவங்களோட திருமண அழைப்புதல கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஹாலிவுட்டோட அடுத்த ஸ்டார் ஜோடியா இவங்களோட திருமண வரவேற்பு குறித்த தேதி இப்போ வெளியாகிருக்கு. இவங்க ரெண்டு பேரோட நிச்சயதார்த்தம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாசம் நடந்துச்சு. அது தொடர்பான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இவங்களோட திருமண வரவேற்பு குறித்த தகவல் இப்ப வெளியாயிருக்கு. உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா அவங்களோட திருமண வரவேற்பு ஜூன் 14ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ்ல வச்சு சாயங்காலம் 6:30 மணிக்கு நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட கல்யாணம் அர்ஜுன் அவர்களோட தோட்டை பண்ணத்துல ரொம்ப எளிமையான முறையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில நடக்க இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் தங்களோட மகள் திருமணத்துக்கு வருகை தந்து நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நடிகர் அர்ஜுன் மற்றும் அவங்களோட மனைவி தரப்புல கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப வருஷமாவே சிங்கமா இருந்த பிரேம்ஜி அவர்களுக்கு இந்த மாசம் கல்யாணம் வரப்போகுது. இந்த மாசம் கல்யாணம் நடக்க போகுது. நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரனுக்கு வர ஜூன் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருத்தணியில வச்சு திருமணம் நடக்க இருக்கு. பல வருஷங்களாவே அவரோட திருமணம் குறித்து அடிக்கடி கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில 45வது வயசுல அவர் தன்னோட திருமணத்தை செய்ய போறாரு. இந்த திருமணத்துல நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டும்தான் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரைவசி கொடுத்து மணமக்களை நீங்க இருந்த இடத்துல இருந்தே வாழ்த்துங்க அப்படின்னு அவரோட அண்ணன் இயக்குனர் வெங்கட் பிரபு ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. திருமண வரவேற்பு சென்னையில மிக பிரம்மாண்டமா நடைபெறும் அப்படின்னு தெரியுது. இதனிடையே தான் பிரேம்ஜி அமரன் அவரோட நண்பர்களுக்கு பேச்சுலர் பார்ட்டி ஒன்னு கொடுத்திருக்காரு. வெங்கட் பிரபு மற்றும் பிரேம்ஜியோட ஆஸ்தான நண்பர்களான பின்னணி பாடகர்கள் SPB சரண், யுகேந்திரன், நடிகர்கள் ஜெய், வைபவ், சுனில் ரெட்டி, சுப்பு பஞ்சு, தயாரிப்பாளர் T சிவா உள்ளிட்டோர் அந்த பேச்சுலர் பார்ட்டில கலந்துருக்காங்க. ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆல் தி இந்தியா கிளிஸ் வியூவர்ஸ் அவுட் தேர். திஸ் இஸ் VG. இன்னைக்கு வெல்வெட் நகரம் படத்துக்காக அந்த டிரெக்டர் அண்ட் லீட் ஆக்ட்ரஸ் அவங்க தான் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் வரலட்சுமி சரத்குமார் அண்ட் மனோஜ் டு தி ஷோ. வணக்கம் அண்ட் வெல்கம். எப்படி இருக்கீங்க? அண்ட் மனோஜ் அவர்கள்கிட்ட இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் மெயினாக எடுத்து மூவி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச அந்த ஒரு ஸ்பார்க் எப்போ? இந்த பர்டிகுலர் ஜானர்லாம் இல்லை ப்ரோ. லைக் ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ தான் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தது. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற போது ஒரு லிமிடேஷன் லிஸ்ட் ஒன்று சார்ட் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணது தான். பட்படி இந்த கோர் ஐடியா லைக் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ன்ற ஐடியா எனக்கு சின்ன வயசில் ஒரு எங்கள் நேட்டிவில் நடந்து பார்த்த ஒரு இன்சிடென்ட்டோட ஒரு சின்ன தாக்கம், அவ்வளோதானே தவிர அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஆஃப்டர் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர் இருக்குன்னா எல்லாம் நினச்சிட்டாங்க சரி அதனால வந்தது. அப்படி இல்லை. பட் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி ஒரு சின்ன in fact I think 10 days after our shoot only இங்க குரங்கணில ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்தது. சோ நான் இவனை என்ன பார்த்தேன், நீ தான் மெசேஜ் பண்ணி அந்த படத்துக்காக சொன்னேன். இல்ல நான் பண்ணலங்க, என்னங்க நீங்க அவ்வளவு பட்ஜெட் கிடையாது. இல்ல மேட்ச்க்கு எதுக்கு பட்ஜெட். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பாடி ஷேமிங் அப்படிங்கிறது எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ருதி ஹாசன் அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க, என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்கிறீங்களே, ஒல்லியானா சொல்கிறீங்க, இப்படியானா சொல்கிறீங்க, முடியமாத்தினா சொல்கிறீங்க, எது பண்ணாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக போஸ்ட் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு I agree with that because it's like a no-win situation for women. எது பண்ணாலுமே தப்பு. ஃபர்ஸ்ட் நான் குண்டா இருக்கும், மேடம் ரொம்ப குண்டா இருக்கீங்க, இப்போ நான் ஒல்லியா, ஐயோ எங்க இவ்வளோ ஒல்லிட்டீங்க. ஸோ அதாவது it's a constant battle for women which I feel somewhere you need to stop caring. So I stopped caring. I don't do anything for anybody. I do it for myself. எனக்கு I want to get into a healthy fit zone. So I went to a dietitian. I'm doing a very healthy diet. I'm not starving myself or making myself look thin for cinema. In fact, I did a lot of films when I was big made. I said, you happy you take me? I said, I'm not forcing you to take me in the movie. I'm very comfortable in my skin. The industry has, நீங்கள் இப்படி இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட்டை குறைச்சா தான் உங்களை ஏற்றுப்பாங்க,
இப்போ குஷ்பு மேம் நமிதாலாம் வந்து அவங்க அந்த வெயிட் வச்சு தான் பண்ணுறாங்க, அவங்க கோயிலாக கட்டிட்டாங்க அவங்களுக்கு. ஸோ நத்திங் இட்ஸ் பேட் ஆர் குட். மை பாயிண்ட் இஸ் தட் யூ ஷுட் பி கம்ஃபர்டபுள் இன் யோர் ஸ்கின் அண்ட் டூ வாட் இஸ் கம்ஃபர்டபுள் டு யூ. அண்ட் கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ரேன் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ட்வீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாதர் விஷயத்தில் வந்து நிறைய ட்வீட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக போடுறாங்க இல்லையா? But see, Rhea is a very strong girl and she knows how to handle herself. People say whatever they have to say invariably. So the thing is, a lot of people think Radhika is my mother. She's not my mother. She's my dad's second wife, and I'm happy that they're working things out together. And this day and age, everybody has to move on. But doesn't mean that I hate Radhika or anything. We both have a very good rapport. In fact, I have Twitter பண்ணுவாங்க எப்படின்னா வந்து நீங்க எப்படி அவங்கள ஆண்டின்னு கூப்பிடலாம். I said because she is my aunt, I can't call her amma, right? Because she's not my mother. My mother is my mother, and there can only be one mother for everybody. And she is my mother, so Radhika aunty is Radhika aunty only for me. But I equally respect them both, and I have nothing against them. And same thing with Ray. She's also had a different father, but right now her mother is married to my father, which makes him, and he's been an extremely good father to her. In fact, her wedding, everything was conducted by my father, and he's been an extremely good dad. So there's nothing wrong in taking people வந்து is like a barking dog seldom bite சொல்லுவாங்க. அவங்க வேலையே குறைச்சிட்டு இருக்குதான். அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தா ஏன்னா அவங்க வேற வெட்டி இல்ல. வேற வெட்டி இருந்தா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் காஸ்டிங் கவுச் விஷயமாகவும் ஓப்பன் அப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது சம்மந்தமாக காஸ்டிங் கவுச் தான் நான் சொன்ன விஷயம். I think new to say the thing is that there's always a choice in life. எப்பவுமே there's a choice. நீங்கள் வந்து எந்த சாய்ஸ் இருக்குதோ அது வந்து உங்கள் சாய்ஸ். பிகாஸ் வந்து you can say no or you can say yes and get what you want in a faster route, or you can say no like me and take the long route. It's a very long and tedious route, but stand by your principles and reach your goals. Do you think this can be rectified in the industry? Only if we learn to start saying no. Ella actors it's a unanimous thing. Because if one person says, for example, I am approached for a role, they say you have to do certain things, I say no. They go to another girl, they say can you do these things, they say yes. So then till that's there, it's never going to happen. If unanimously everybody says no, then they'll start respecting women the way they should. So that has to happen. Very true. So அது வந்து நீங்களும் வந்து நிறைய அதர் சோஷியல் காசஸ்க்காக ரியாக்ட் பண்ணுறது அண்ட் கிரியேட்டிங் சம் கைண்ட் ஆஃப் வெல்ஃபேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்ததுனாலயா இல்லை நீங்கள் லைக் ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் தட் சினிமா வந்து இஸ் a very powerful medium. ஸோ அது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது போக இப்போ நம்ம ஒரு சினிமா நடிகை இல்லை நடிகராக இருக்கும்போது when you open your mouth there are people to listen to you. You're almost as close as you are to politicians. So அப்போ இருக்கும்போது I wish, like when you ask me a question of why to talk to certain actors, I wish they would open their mouths, because the thing is that you're staying in a position of so much influence and you can influence so many people in the right way. So I would just request them to use their voices for all the right causes, and also the fact that I do things because I love to help people through me. If I can help somebody, I'll definitely do it. If it's in my means. இல்லனா நான் இல்லன்னு சொல்லிடுவேன். Mr. Gold Cooking Coconut Oil. இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams.